வணக்கம். சொத்துக்கு ஆசைப்பட்டு ஜானகிய எம்ஜிஆர் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரா? பெத்த தாய் ஒரு 30 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுப்பா மாச சம்பளமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கொடுக்க மறுத்த ஒரு தலைவர். இந்த மாதிரி சுவாரஸ்யமான செய்திகள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எம்ஜிஆருக்கு பாண்டின்னு ஒரு தீவிரமான ஒரு ரசிகர் இருந்திருக்காரு ஒரு கிராமத்துல. சோ அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அவர் எம்ஜிஆருடைய எவ்வளவு பெரிய தீவிரமான ரசிகர் அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகர் அவரு. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் அந்த கிராமத்துக்கு வராரு ஏதோ ஒரு வேலை விஷயமா. உடனே அந்த ஊர் நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த பாண்டிய வர வச்சு எப்படியாச்சும் எம்ஜிஆரை பார்க்க வச்சலாம்னு சொல்லி அவங்களே ஆசைப்படுற அளவுக்கு அவர் ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகர். பாண்டி கிட்ட சொல்லி விடுறாங்க, எம்ஜிஆர் வராரு நீ கிளம்பி வான்னு. பாண்டிக்கு சொல்லவே வேணாம், ஒரே கையெல்லாம் நடுக்கும், தலைவரை பார்க்க போறோம் அப்படின்னு. பாண்டி அவர்கள் கிளம்பி வராரு. எம்ஜிஆர் அவர்களை இந்த மாதிரி சொல்றாங்க, எம்ஜிஆர் கிட்ட எல்லாருமே சொல்றாங்க, ரொம்ப எங்களெல்லாம் விட ரொம்ப தீவிரமான பக்தர் இவரு, உங்களை வந்து கடவுளாதான் அவர் பாவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு உடனே என்ன பண்றது, அவருடைய வறுமையான நிலைமையை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய விரல்ல இருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து அவருடைய கையில போடுறாரு. இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு வந்து எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ இந்த மோதிரத்தை காமிச்சிட்டு நீ என் வீட்டுக்குள்ள வரலாம், என்னை வந்து பார்க்கலாம், என் தோட்டத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவருக்கு வந்து பயங்கர சந்தோஷம். தலைவரை வந்து அடிக்கடி போய் பாக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாரே தலைவர் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. சில மாதங்கள் கழிச்சு அந்த ஊர் நிர்வாகத்துல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த பாண்டி கிட்ட போயிட்டு அந்த மோதிரம் கொஞ்சம் கூடியா, நான் போயிட்டு தலைவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கேட்கிறாரு. சரின்னு சொல்லி பாண்டியும் அந்த மோதிரத்தை கொடுக்குறாரு. அந்த மோதிரத்தை கையில மாட்டிக்கிட்டு அந்த மோதிரத்தை காமிச்சோன்னே தலைவரை பாக்குறதுக்கு விடுறாங்க. உடனே அந்த ஆள் வந்து உள்ள போய் உட்காந்து பேசுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த மோதிரம் கொடுத்த நபர் வேற, நீ வேற. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, இந்த மோதிரம் வாங்குறது நீ இல்ல, பாண்டின்னு ஒரு நபர் வாங்கினா, அவன் வேற. நீ எப்படி இதை வாங்கிட்டு வந்த, அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் நல்லா இருக்கானா இல்ல அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. இல்லைங்க அவன் நல்லாதான் இருக்கான், நான் செஞ்சது தப்பு, உங்களை பாக்கணும்ன்ற ஆசையில நான் அவன்கிட்ட இந்த மோதிரத்தை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். பரவாயில்ல, ஒன்னும் தப்பு இல்லை, இந்த மோதிரத்தை அவன்கிட்டே கொடுத்துரு, அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அப்போ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஜானகி வந்து ரொம்ப பெரிய ஸ்டார், அபூர்வ சிந்தாமணி இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வந்து பயங்கர ஹிட். அப்போ அவங்கதான் பெரிய ஹீரோயினா இருந்தாங்க. அந்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து காதல் மலருது. சோ காதல் மலர்ந்தாலே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அண்ணன் கிட்ட போய் சொல்றாரு. அவங்க அண்ணன் வந்து இல்ல வேணவே வேணாம்ப்பா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வந்து அவங்க உறவுக்காரங்க கிட்ட எல்லார்கிட்டும் இந்த விஷயத்த பகிர்றாங்க. அப்படி பகிரும் போது அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, உன் அண்ணன் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காகவும் அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காகவும் உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லி ஜானகியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்க எல்லாம் சோறு பொங்கி போடுறதுக்காக இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப தலைக்குறைவா பேசிட்டாங்க. அவன் சொத்தெல்லாம் அடிச்சுக்கலாம்னு நினைச்சுதான் நீ ஜானகியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க. எம்ஜிஆருக்கு ஒரே கோவமா, அது எப்படி இப்படி எல்லாம் சொல்வீங்க, ஏன் நான் என்ன சம்பாதிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனும் சொல்லியிருக்காரு, வேணாம் இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வருது, நமக்கு இந்த பொண்ணு வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரோட அண்ணனும் வந்து எவ்வளவோ வற்புறுத்தி இருக்காரு. இல்லைன்னா ஏன் நீங்களும் நானும் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை பாத்துக்க முடியாதா, அவ கொண்டு வர பணத்துலதான் நம்ம வாழணும்னு ஏதாவது இருக்கா, நானும் சம்பாதிப்பேன் நீங்களும் சம்பாதிங்க, நம்ம ஜெயிப்போம், நம்ம ஜெயிச்சு காட்டுவோம், அவங்களோட சொத்துக்காக நான் வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல, அவங்க சொத்தை எனக்கு வேணாம், நான் வந்து எழுதி கொடுத்துறேன், ஜானகியோட ஒரு ரூபா சொத்து கூட எனக்கு தேவையில்லை, அவங்க கிட்ட ஒரு மாச சம்பளமும் ஒரு காசு கூட நான் வாங்க மாட்டேன், நான் எழுதி கொடுத்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு. உடனே இந்த விஷயத்த சொன்னோடனே எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பத்திரத்துல எல்லாம் அவர் கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டாராம். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கண்டிஷன், நீ ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கணும், கொஞ்ச நாள் பார்க்காம பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கும் ஜானகிக்கும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க குடும்பத்தாரெல்லாம். சரின்னு சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்கூடாது பேசக்கூடாது இல்லையா. ஆனா ஷூட்டிங் டைம்ல என்ன பண்ணுவாங்க, இந்த லைட் பாய் எல்லாம் கூப்பிட்டு ஜானகி என்ன பண்ணுவாங்களாம் சொல்லி விடுவாங்களாம், அவர் சனிக்கிழமை நேத்து என்ன வச்சு தலை குளிச்சாரான்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லி விடுவாங்களாம். இந்த மாதிரி எம்ஜிஆர் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் அவங்க கிட்ட ரகசியமா ஏதாவது சொல்லி விடுவாங்க. இந்த மாதிரி ரகசியம் பேசிப்பாங்களாம். ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆளை விட்டு பேசிப்பாங்களாம். ஒருத்தர் பார்த்து கூடாதுன்னு சொன்ன கண்டிஷன்னால இந்த மாதிரி ஆளை விட்டு ரகசியம் பேசிப்பாங்களாம். அப்போ ஜானகியும் எம்ஜிஆர் அவர்களும்
எம்ஜிஆருடைய தோட்டத்துக்கு எப்பவுமே வந்து கட்சி சார்பா எல்லா மக்களும் போயிட்டு பாப்பாங்க இல்லையா. சோ அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, ஐயா நம்ம ஊருக்கு வந்திருக்க புது இன்ஸ்பெக்டர் நம்மளோட கட்சி ஆளுங்கெல்லாம் வந்து குறி வச்சு அடிக்கிறாரு, பயங்கரமா அவங்களோட பொய் வழக்குகள்லாம் போடுறாரு, ரொம்ப பிரச்சனை பண்றாருன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் எல்லாத்துக்குமே வாயை துறக்க அமைதியா கேட்டுட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் திருப்பி கேட்டிருக்காரு. சரி நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாரும் மொழிப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவோட கான்ஸ்டேபிள் மேல யார் கை வச்சது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாரு. கேட்ட உடனே எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. வாயை திருப்பி தொடர்ந்து பேசவே முடியும். நீங்க சரியா இருந்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரையும் உங்களை எல்லாம் வந்து பிடிக்க போறாரு. கான்ஸ்டேபிள் மேல நீங்க வந்து கை வைக்கலாமா? அவள் ஒரு காவல் அதிகாரி தானே, அவள் மேல நீங்க எப்படி கை வைக்கலாம்? இது தவறு இல்லையா? இது தவறான செயல். இந்த செய்தி எனக்கு நேத்தே வந்துருச்சு. நான் ஒரு முதலமைச்சரா இருக்கும்போது என் காதுக்கு எல்லா விஷயங்களும் வரும், எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். நீங்க வந்து என்கிட்ட ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிட்டு அதுக்கு சிபாரிசு வாங்கிட்டு என்கிட்ட வராதிங்க. தப்புனா தப்புதான், தண்டனைனா தண்டனை தான் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப கட்டன் ரைட்டா பேசுறாங்க. பேசணும்னு எல்லாருமே வந்து தலை குனிஞ்சிட்டு அமைதியா கிளம்புனாங்களாம். நில்லுங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா என்னன்னு சொல்லி கேட்கவே எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே எல்லாருடைய முகமும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வயிறார சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்ஆ இருக்கும்போது மத்திய அரசுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சில பிரச்சனைகள். திடீர்னு என்ன பண்றாங்க, மத்திய அரசுல இருந்து ஒரே ஒரு கையெழுத்து போடப்படுது. அந்த கையெழுத்து எம்ஜிஆருடைய தலையெழுத்தே மாற்றப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு எம்ஜிஆர் வந்து கட்சியில இருந்து நீக்கப்படுறாரு. இது எதனால என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி அங்க எல்லா விஷயங்களுமே நடந்து முடிஞ்சிருது. எம்ஜிஆர் இதை பத்தி எந்த ஒரு கோபமும் கொள்ளாம எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணாம அமைதியா கட்சியில இருந்து விலகிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 80கள் இந்த விஷயம் வந்து 1980 நடக்குது. அதுக்கப்புறம் மறுதேர்தல் வருது. மறுதேர்தல் வரும்போது கண்டிப்பா வந்து ஆட்சியில இருந்து பாதியிலே நீக்கப்பட்ட எம்ஜிஆர் மறுபடியும் சிஎம் ஆறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க எதிர்கட்சிக்கு துணையா. சோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் தேர்தல் வருது. மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வின் பண்றாரு. மறுபடியும் ஆட்சி கலைக்கப்பட்ட எம்ஜிஆரே முதலமைச்சரா வந்து அந்த நாட்காலியில உட்கார்றாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே மத்திய அரசே திரும்பி பாக்குது. அடே அப்பா என்ன மனுஷன் இவன்ற மாதிரி மத்திய அரசே ஆடி போயிடுச்சா. அதே மாதிரி எதிர்கட்சிகள் மொத்தமே ஆடி போயிடுச்சா. இந்த மாதிரி தொடர்ந்து 3 தடவை சிஎம் இருந்தாரு. அவர் ஒரு தடவை ஒருவேளை அவர் உயிரோட இருந்திருந்தா கண்டினியூ அவர் மட்டும் தான் சிஎம் இருந்திருப்பாரு. ஜெயலலிதா கலைஞர் இவங்க இல்லாமலே போயிருப்பாங்கன்ற உண்மையான விஷயம். ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா அப்படின்னு சொல்றதை விட அவங்க பெத்த அம்மான்னு வச்சுக்கலாம். போயிட்டு தன் பிள்ளைகிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீ குடுக்குற மாசம் நீ அனுப்புற சம்பள பணம் வந்து எனக்கு பத்தலப்பா, ஒரு 30 ரூபாய் கூட கூட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அதுக்கு அந்த மகன் என்ன பண்ணிருக்கணும், அதாவது அந்த மகன் வந்து முதலமைச்சரா இருக்காரு, தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்காரு, காங்கிரஸ் பார்ட்டிலயும் முக்கியமான ஒரு தலைவரா இருக்காரு. சோ இப்படி இருக்கும் போது அந்த மகன் என்ன பண்ணிருக்கணும், அவர் நினைச்சிருந்தா நிறைய கோடியா சம்பாதிச்சிருக்கலாம், நிறைய காசு வச்சிருந்திருக்கலாம். அவங்க அம்மாக்கு அவங்க கேட்ட 30 ரூபாய்க்கு பதிலா 30 லட்சம் கூட அவர் கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, அம்மா என்கிட்ட வந்து இவ்வளவு காசு எல்லாம் இல்ல, உனக்கு கொடுக்குற இந்த 120 ரூபாவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கொடுக்குறேன். இந்த 120 ரூபாயில எப்படி உன்னுடைய செலவுகளை குறைச்சிக்க முடியுமோ அந்த மாதிரி உன்னோட செலவுகளை குறைச்சிக்கிட்டு இந்த 120 ரூபாயிலே நீ வாழ கத்துக்கோமா. 30 ரூபாய் என்கிட்ட எக்ஸ்ட்ராவா கேட்காத, என்கிட்ட இல்லம்மான்னு சொல்லி கராரா பேசியிருக்காரு அந்த சிஎம். அந்த சிஎம் யாரா இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நம்மளுடைய காமராஜர் அவர்கள் தான். காமராஜர் அவர்கள் 30 ரூபாய் தன்னோட தாய் கேட்டும் கூட அவரால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா மக்களுக்கு உண்மையா இருந்த ஒரு முதலமைச்சர்னா அவர் தான். சோ மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே இறந்து போனவர் அப்படின்னு சொல்லலாம். 1 ரூபாய் தான் அவரோட பாக்கெட்ல அவர் வச்சிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் தான் இப்படி அவங்க அம்மா கிட்ட சொல்லி சமாதானப்பட்டிருக்காரு. அதாவது உன்னோட செலவுகளை குறைச்சிக்கோ தவிர என்கிட்ட 30 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கேட்காதன்னு சொன்னார். பாத்தியா, இந்த மனுஷன் உலகத்துல யாராலும் மறுபடியும் வரவே முடியாதுன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். 1925 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப கொஞ்சம் சிறு பிள்ளையா இருந்திருக்காரு. அப்ப அவங்க அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சிங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லையா. எல்லாருமே வீட்டுல இருக்கும்போது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 5 படி அரிசி கிடைக்குமா. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, 1 ரூபாய் கொடுத்து போயிட்டு 5 படி அரிசி வாங்கிட்டு வா ராமச்சந்திரான்னு சொல்றாங்க. ராமச்சந்திரனா இருக்கிற அந்த சிறுவன் போயிட்டு ஒரு அரிசி கடையில 1 ரூபாய் கொடுத்துட்டு 5 படி அரிசி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு அரிசி விலை ஏறிச்சு, அதனால
5 படி அரிசி வேணும்னா 1.25 ரூபாய் கொடுப்பா, 1.25 ரூபாய் 5 படி அரிசின்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட 4 நாள் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி பரவாயில்ல, நீ வந்து நாளைக்கு கொடு, இல்ல இன்னொரு நாள் உங்ககிட்ட அந்த 4 நாள் வரும்போது கொடு, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இப்ப இந்த 5 படி அரிசி வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அது தவறான விஷயம், காசு கொடுக்காம நான் வாங்கவே மாட்டேன்னு சொல்லி அவர் திரும்பி போக பாக்குறாரு. தம்பி ராமச்சந்திரா, நீ எத்தனை நாளா இங்க வந்து வாங்குற, உன்னை எனக்கு தெரியாதா, உன் குடும்பத்தை எனக்கு தெரியாதா, பரவாயில்லப்பா நீ வாங்கிட்டு போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்புறமா கொடுன்னு சொல்லியும் அவர் வந்து கேட்காம திரும்பி போயிட்டு இருக்காரு. இவர் வந்து வம்பு பண்ணி நீ வாங்கிட்டு போயே ஆகணும்னு சொல்லி 5 படி அரிசியை 1 ரூபாய்க்கு கொடுத்து விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களும் வாங்கிட்டு போயிட்டாரு. சில வருடங்கள் நாட்கள் ஓடிச்சு, 30 வருடங்கள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் ஆயிட்டு அதே ஏரியால, அந்த ஏரியாவோட பேர் பாத்தீங்கன்னா சங்கரபாணி அப்படின்னு ஏதோ ஒரு தெரு. சோ அந்த தெருவுல மறுபடியும் ஒரு மீட்டிங் போடப்படுது. அவருடைய ஏரியால, எம்ஜிஆர் வாழ்ந்த அந்த ஏரியால ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் அங்க போய் பேசுறதுக்காக போயிருக்காரு. அப்படி போய் பேசும்போது அந்த அரிசி கடைக்காரர் இருக்காரு, அவர் வயதானவர் ஆயிட்டு அங்க நின்னுட்டு அவர் வந்து எம்ஜிஆருடைய அதிமுகல ஒரு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அதுதான் அங்க முக்கியமான ஒரு விஷயம். சோ உறுப்பினரா இருக்கிறதுனால அந்த எம்ஜிஆருடைய மீட்டிங் நடக்கும்போது அவர் அங்க நின்னுட்டு இருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் திடீர்னு அந்த அரிசிக்கார மேடைக்கு வர சொல்றாரு. அரிசிக்காருக்கு ஒரே கை காலம் நடக்கும், என்ன நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. உடனே ஒரு சால்வையை போத்தி இந்த மாதிரி விஷயம், அன்னைக்கு நான் 1925 நான் வந்து கஷ்டப்பட்டப்போ 1 ரூபாய்க்கு 5 படி அரிசி கொடுத்த தெய்வம் இவர் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் அவர் பத்தி சொல்லும் போது அவர் கண் கலங்கி நின்னாரா. சோ அந்த மாதிரி பழமையை எப்பவுமே மறக்காத ஒரு தலைவர்னா அது எம்ஜிஆர் அவர்கள். அதனாலதான் இத்தனை வருடங்களாகியும் எம்ஜிஆர் பத்தி நான் இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ விஜயோட ஜனநாயகம் படம் வர்றதுக்கு எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து தடை போட்டு சில பிரச்சனைகள் எல்லாம் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகாம பண்ணாங்களோ, அதே மாதிரி எம்ஜிஆரோட படம் ரிலீஸ் ஆகாம பண்றதுக்கு கலைஞர் அவர்கள் அப்பவே ஒரு சில வேலைகள் எல்லாம் பார்த்திருக்காராம். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கலைஞரும் எம்ஜிஆரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான நெருக்கமான நண்பர்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேருமே வந்து பிரிஞ்சுட்டாங்க, அரசியல்ல எதிரிகள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் தான் தலைவர் ஆயிட்டாரு. கலைஞர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, கலைஞர் கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருக்காரு, எனக்கு இந்த துறை வந்து வேணும், இந்த துறையில நான் வந்து அமைச்சரா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருக்காரு. அதை கொடுக்க மறுத்துட்டாரு கலைஞர் அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுதான் அங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் சொல்றதுதான் சட்டம்ன்ற மாதிரியான சில பிடிவாதமான விஷயங்கள்லாம் கலைஞர் உள்ளுக்குள்ள கொண்டு வராரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எம்ஜிஆர் போனாதான் சில மீட்டிங்ஸ்ல கூட்டம் கூடும், கலைஞர் இருக்காரு அப்படின்னாலும் அந்த இடத்துல கூட்டமே வராது. எம்ஜிஆர் இருக்காருன்னா அந்த கூட்டம் இருக்கும். சப்போஸ் எம்ஜிஆர் பேசி முடிச்சிட்டாலும் அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். அதுக்காகவே எம்ஜிஆர் லாஸ்ட்ல பேசுறதுக்காக உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் எம்ஜிஆருக்காக கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கும்ன்றதுக்காக. சோ இந்த மாதிரிலாம் வந்து எம்ஜிஆருக்காகவே மக்கள், எம்ஜிஆர் பார்க்கவே மக்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது எம்ஜிஆரோட மவுசு ஏறிட்டே இருக்கும்போது கலைஞருக்கு அவர் மேல வெறுப்பு தட்டுது. என்ன இவன் மட்டும் வளர்ந்துட்டே போறானே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் மட்டும் தட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அரசியல் கட்சியில. சோ அப்படி பண்ணும்போது அவர் கேட்ட துறையும் அவருக்கு கிடைக்கல. எம்ஜிஆரோட மனசுல ஒரு சின்ன சலிப்பு தட்டுது. என்ன இப்படி பண்றாரு இவரு அப்படின்னு சொல்லி, என்ன தலைவர் இப்படி பண்றாரு, கலைஞர் இப்படி பண்றாருன்னு சொல்லி எம்ஜிஆர் மனசுல ஒரு சின்ன சலிப்பு தட்டுது. சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்றாரு, இவர் வந்து கணக்கு கேட்கிறாரு. சோ கட்சியில இருக்கிற அந்த கணக்கு கேட்ட விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ கணக்கு கேட்டோன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லி அவர் வந்து அவரை மேடையிலேயே வச்சு ரொம்ப இழிவா பேசியிருக்காரு, கேலியும் செஞ்சிருக்காரு. அது பண்ண உடனே பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. போயா நீ என்ன பெரிய இதுவான்னு சொல்லி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சோ தனி கட்சி ஆரம்பிச்சுன்னே பாத்தீங்கன்னா அப்போ அந்த நேரத்துல தனி கட்சி ஆரம்பிச்ச நேரத்துல உலகம் சுற்றும் வாலிபன்ற படம் வந்து ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. சோ படம் ரிலீஸ் ஆகும்போது கரெக்டா என்ன பண்றாரு, கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருந்தார் இல்லையா. சோ கலைஞர் அவர்கள் என்ன பண்றாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகாத மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாரு, நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உண்டு பாக்குறாரு. சோ அப்படி பண்ணும்போது அதையும் தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆயிடுது. சோ அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. எம்ஜிஆர் தான் வந்து முன்னேறி போயிட்டே இருந்தாரு. அடுத்த ஒரு 15 வருடங்கள், கிட்டத்தட்ட எம்ஜிஆர் உயிரோட வாழ்ந்த அடுத்த 15 வருடங்களும் எம்ஜிஆர் மட்டும்தான் சிஎம்ஆ இருந்தாருன்றதுதான் அங்க விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எம்ஜிஆருடைய டிரைவர் வந்து திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாராம். சோ இறந்த உடனே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, அவருக்கு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேணவே வேணாம்னு மறுக்கிறாங்க. பட் எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காரு, இல்ல பண்ணியே தீரணும்னு சொல்லி. அவர் வந்து கார் விபத்துலதான் என்னமோ இறந்துட்டாரு போல. பட் இருந்தாலும் வந்து பண்ணியே தீரணும்னு எம்ஜிஆர் அவர்கள் பிடிவாதம் பண்றாரு. அவங்க குடும்பத்தாருக்கு புரியல, நாங்களே வேணும்னு சொல்லும் போது ஏன் அவர் வந்து தலைவரையே இவ்வளவு போர்ஸ் பண்றாருன்னு சொல்லி அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. கடைசியில தான் தெரிய வருது, சோ அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் தொகை கவர்மெண்ட் மூலமா அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க குடும்பம் எல்லாமே தெய்வமே அப்படின்னு சொல்லி வணங்க ஆரம்பிச்சாங்களா எம்ஜிஆர் அவர்களை. இந்த மாதிரி வந்து ஒரு தெளிவான முடிவுகள் எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் சரி,
எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும் யோசிச்சு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர் தான் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த வீடியோ எல்லாமே வந்து எம்ஜிஆர் பத்தி நிறைய செய்திகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.